தற்போதைய அண்மை செய்தி. காஞ்சிபுரம் அருகே சாம்சங் தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பூபாலன். வணக்கம் பூபாலன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சுங்காசத்திரம் பகுதியில் இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் நிரந்தர பணியாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் சம்பள உயர்வு, 8 மணி நேர வேலை, தொழிற்சங்கம் அங்கீகரித்தல் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாவட்ட ஆட்சியர் இப்போராட்டத்தில் தலையிட்டு இதற்கான நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக செல்ல இருந்த தொழிலாளர்களை காஞ்சிபுரத்தின் நுழைவு வாயிலான பொன்னேரிக்கரை, செவிலிமேடு, ஓரிக்கை, ஒலிமுகமதுப்பேட்டை போன்ற இடங்களில் ஒன்று சேர இருந்த தொழிலாளர்களை கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். பின்னர் அவர்களை நேற்று மாலையில் விடுவித்த நிலையில் இன்று விஷ்ணு காஞ்சி காவல்துறையினர் பொது அமைதிக்கு குந்தகம் விளைத்தல், சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் என 2 பிரிவின் கீழ் 118 தொழிலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.